அப்போ அது போனேன். அதுக்கு பிறகு ராஜேஷ் நடிகர் ராஜேஷ் கூட்டிகிட்டு போய், அண்ணே உங்கள் மேலே ரொம்ப உயிரே வச்சுருக்காங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தினார். அவர், நீ தானே மதுரையில் வந்து என்னை பார்த்த, உங்கள் அப்பா கூட தியாகி தானே அப்படின்னு, என்னை தெரியும்டா இவனை தெரியும்டா அப்படின்னு சொன்னார். அப்புறம் தொடர்ந்து இவ்வளவு படி தான் பார்த்தா தான் இப்போ அண்ணன் இடத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல போகிறதுக்கு. அப்போ அவருடைய பிறந்த நாள், திருமண நாள், இதெல்லாம் போயிட்டு அவரை சந்திக்கிறது, பேசுகிறது, இதெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி, இவரை பற்றி நம்ம மலேசியாவில் வசனங்கள்லாம் பேசினீங்களே, அதில் 2 வசனங்களை இங்கே நம்ம ரசிகர்களுக்காக பேச முடியுமா? அவர் பேசின வசனங்கள் எல்லாமே பராசக்தி பயம் பேசுவாங்க. 2 சிறப்பான விஷயங்கள் இருக்குது. மனோகராவை பேசினார்ல, புருஷோத்தமரே, புரட்டுக்காரியின் உருட்டு வெளியிலே உலகத்தை காண்பவரே, மந்திக்கும் மயிலுக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே, குளிர் நிலவை கொல்லிக்கட்டை என கூறிய குருடரே, என் தாய் அன்பின் பிறப்பிடம், அறநெறியின் இருப்பிடம், மாசற்ற மாணிக்கம், மாற்றுக்குறையா தங்கம், அவர்களை அவதூறு கூறிய உமது அங்கங்களை பிளந்தெறிவேன். இந்த துரோக பேச்சு உம்மை தூண்டிவிட்டு இந்த துர்த்தையின் உடலை துண்டாடுவேன். நெஞ்சிலே துணிவிருந்தால், தோளிலே வலுவிருந்தால், எடுத்துக்கொள்ளும் உமது வாளை, தடுத்துக்கொள்ளும் உமது சாவை, இந்த தலுக்குக்காரியின் குலுக்கு சிரிப்பிலே நீர் கோலையாகி விட்டிருந்தால் ஓடும், புறமுதியிட்டு ஓடும். புறநானூற்றின் பெருமையை மறைக்க வந்த புழுதி காற்றே, கலிங்கத்து பழனியை மறைக்க வந்த காரிருளே, கால் பிடரில் ஈடுபட ஓடும் ஓடும். ஏன் அவமானமாக இருக்கிறதா? என் அன்னையை தூஷித்த சின்னஞ்சிறிய புழுவே, ஏ ராஜ விக்கிரகமே, அப்படியே நில்லும், அசையாமல் நில்லு. முல்லை சிரிப்பின் மகிழ்வீரே, மோக போதையிலே அந்த பல்லை எடுத்து உங்களுக்கு அபிஷேகம் செய்கிறேன். பார், பத்தினியை இகழ்ந்த படுவாவியே பார். அருமை. இது மனோகரன். இல்லை என்ன விசேஷம்னா, பேசி முடித்தோடனே எல்வி பிரசாத் கிட்டே போயிட்டு, சிவாஜி உங்களுக்கு தான் தெலுங்கு தெரியும்ல? ஆமாம் தெரியுங்கண்ணு. இந்த வசனத்தை மட்டும் திருப்பி நீங்கள் தெலுங்கில் பேச முடியுமா அப்படின்னு கேட்டு, பேசுகிறேன்னு சொன்னேன். நான் ஒரு 3 நாள் கழிச்சு வைக்கலாமா ஷூட்டிங்? இப்போ வைங்க சார், இப்போ பேசுகிறேன். இது ஜாவர் சீதாராமன் மாதிரி ஆள் இருக்கலாம். அதாவது என்ன, இதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறாரு டைரக்டரு. பக்கத்துக்கு ஆள் எடுத்து சொல்லியிருக்காங்க, இவர் தாய்மொழி தெலுங்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்ணாம்பா வந்து சொல்லியிருக்காங்க, சிவாஜிக்கு தெலுங்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளவு லென்த்தியான டைலாக்கை பேசுவாராங்கிறது தெரியல. டிஆர் ராஜா மாதிரி வழக்கம் போல் சிரிச்சிருக்காங்க எல்லாருமே. எஸ்எஸ்ஆர் மட்டும் எனக்கு என்னமோ கணேசன் பேசிடுவார் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஷார்ட்னா அந்த அந்த என்ட்ரன்ஸில் போயிட்டு திரும்ப வரல, செயினை கட்டி அப்படி திரும்பினில் இருந்து தெலுங்கில் பேசியிருக்காரு.